Hello dear students, welcome to all of you. I am Master Kadavan MP. So today class என்ன question discuss பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா 10th standard mathematics lesson number 1 relations and functions தான் இருக்கு. So question என்ன கேட்டிருக்காங்க சார் அப்படினு கேட்டிங்கனா a company has 4 categories of employees given by assistants A அப்படினு வெச்சுக்கிறோம், clerks C அப்படினு வெச்சுக்கிறோம், managers M அப்படினு வெச்சுக்கிறோம் and an எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அப்போ ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. யார் யார் இருக்காங்க? ஏ அசிஸ்டன்ட்ஸ், சி கிளர்க்ஸ், எம் மேனேஜர்ஸ் அண்ட் தென் இ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ். ஸோ 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் கம்பெனில இருக்காங்க அப்படின்னாவே கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பேசிஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம், சேலரி பேஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இந்த 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த கம்பெனி எவ்வளவு சேலரி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா so அப்போ அசிஸ்டன்ட்ஸ்க்கு 10,000, கிளர்க்ஸ்க்கு வந்து 25,000 and then மேனேஜர்ஸ்க்கு வந்து 50,000, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ்க்கு 1 lakh. ஓகேவா? எஸ். சோ இப்படி 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு 4 கேட்டகரிஸ் ஆஃப் சேலரியை வந்து அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. சரி, ஓகே ஃபைன். அண்ட் தென் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணிடலாம். If A1, A2, A3, A4, A5 assistants, C1, C2, C3, C4 clerk, M1, M2, M3 managers, E1, E2 executive officer. எதுக்காக நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அசிஸ்டன்ஸ் வந்து நிறையவும் அதை விட கம்மியான எம்ப்ளாயிஸ் இருக்கும், அதை விட கம்மியான எம்ப்ளாயிஸ் மேனேஜர்ஸும் அதை விட கம்மியான எம்ப்ளாயிஸ் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். Okay, yes. So and if the relation R is defined by X or Y. So R நமக்கு range X or Y, where X is the salary given to person Y. X தான் வந்து கொடுக்குறவங்க. ஓகே, யாருக்கு? Y பர்சனுக்கு. அப்ப X எல்லாம் நம்ம வந்து என்ன வச்சுக்க போறோம்? சேலரியா வச்சுக்க போறோம். Y வந்து பர்சனா வந்து வச்சுக்க போறோம். ஃபைன். Express the relation R through an ordered pair and an arrow diagram. So அப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆர்டர்ட் பேரையும் arrow diagram-ல நாம வந்து போட போறோம். சூப்பரா வந்து சால்வ் பண்ண போறோம். போயிடலாமா ஆன்சருக்கு? எஸ் போயிடலாம். வாங்க, ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சொல்யூஷன் போயிடலாங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேரை தான் நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ இது ஆர்டர்ட் பேர். சொல்யூஷன் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்டர்ட் பேர். சோ ஆர்டர்ட் பேர் நமக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கு தெரியும். ஆர்டர்ட் பேர் ஓகேவா? ஆர்டர்ட் பேர் என்ன ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு தெரியும், அப்படிதானே? சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் பாருங்க. அசிஸ்டன்ஸ் ஏ, அசிஸ்டன்ஸ் வந்து ஹவு மெனி அசிஸ்டன்ஸ்? எந்த கம்பெனிலுமே அந்த 5 அசிஸ்டன்ஸ் ஒன்லி இருக்கு போதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்க முடியாது இல்ல, அதனால ஃபார் எக்ஸாம்பிள் 5 அசிஸ்டன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்காங்க. சோ அந்த 5 அசிஸ்டன்ஸ், ஈச் ஆஃப் த அசிஸ்டன்ஸ் எவ்வளவு சேலரி வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000. ஸோ ஒவ்வொரு அசிஸ்டன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 10,000 சேலரி வந்து ரிசீவ் பண்றாங்க. ஓகே, மந்த்லி. ஸோ அப்போ A1 10,000, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5 10,000 அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? பேர் பண்ண போறோம். தட் இஸ் ஆர்டர்ட் பேர். தட்ஸ் ஆல். பேர் பண்ணிடலாமா? எஸ், வாங்க. ஸோ இப்போ ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ். ஸோ 10,000 So 10,000 யாருக்கு சார்? A1க்கு. ஓகே, எஸ். So 10,000 A1 and then 10,000 assistants 2க்கு. கரெக்டா போறோமா? எஸ். then 10,000 assistants 3க்கு. so 10,000 assistants 3 and then 10,000 assistants 4க்கு, then 10,000 assistants 5க்கு. அவ்வளவுதானே கொடுத்துருக்காங்க. see, so அப்போ assistants 1 2 3 4 5 assistants எவ்வளவு சேலரி ரிசீவ் பண்றாங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 சேலரி வந்து ரிசீவ் பண்றாங்க. சோ அதை தான் நம்ம வந்து பேர் பண்றோம், ஆர்டர் பேர் பண்றோம். சோ அப்போ ஆர்டர் பேர் வந்து பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் கலர் டிஃபரன்ஸ் சார். கலர் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ், கலர் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் C1, C2, C3, C4 கிளர்க். சோ அப்போ கிளர்க்ஸ் வந்து எவ்வளவு சேலரி வந்து ரிசீவ் பண்றாங்க சார்னா 25,000 வந்து ரிசீவ் பண்றாங்க. சோ அப்போ எழுதிடலாமா? எழுதுறேன் நானு. சோ அப்போ
25,000 யாரு வாங்குறது? கிளர்க். ஓகேவா? எஸ். ஸோ 25,000 clerk 1, then 25,000 clerk 2, then 25,000 clerk 3. ஆக்சுவலி எத்தனை கிளர்க்? 4 கிளர்க்குங்களா? ஸோ அப்போ 25,000 clerk 4. That's all. Okay. And then so அப்போ clerk வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? பேர் பண்ணியாச்சு. So 4 clerks வந்து எவ்வளவு salary receive பண்றாங்க சார்? each of that clerk வந்து 25,000 வந்து salary receive பண்றாங்க. So அப்போ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து ordered pair பண்ணியாச்சு. And then next one யாரு? managers. managers எவ்வளவு salary receive பண்றாங்க? 50,000 salary வந்து receive பண்றாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பேர் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியா பண்ண தெரியல. 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. That's all. பேர் பண்ணிடலாம் வாங்க. டிஃபரன்ஸ் ஆக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். So 50,000 யாரு ரிசீவ் பண்றது? மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸ் தானே M1. and then 50,000 managers 2 and then 50,000 manager 3. அவ்வளவுதான். ஓகேவா? மேனேஜர்ஸ் வந்து 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3 பேருக்கு 50,000 வந்து நம்ம பேர் பண்ணியாச்சு. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் யார் சார்? எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ். சோ அப்ப எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் எல்லோ சாக் யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் எவ்வளவு salary ரிசீவ் பண்றாங்க? 1 lakh. சோ அப்ப அவங்க பேர் பண்ணிடலாங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் 1, then எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் 2. ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இது நமக்கு என்ன கஷ்டம்? இது ஒரு கஷ்டம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கிளியரா வந்து பாருங்க. ரொம்ப 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 ஈஸி ஆர்டர் பேர் அப்படின்றது. ஸோ how many categories given, எத்தனை கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஸோ 5 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயிஸுக்கு. அதனால 5 பேருக்கு நம்ம என்ன பண்றோம்? 10,000 வந்து பேர் பண்றோம். தென் 4 பேர் கொடுத்துருக்காங்க கிளர்க்கு. ஸோ 4 பேருக்கு வந்து 25,000 பேர் பண்றோம். 3 பேர் மேனேஜர்ஸா கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு 50,000 பேர் பண்றோம். அண்ட் தென் 1 lakh 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு பேர் பண்றோம். தட்ஸ் ஆல் எனஃப். முடிஞ்சிருச்சு. ஓகே. அண்ட் தென் ஆரோ டயக்ராம் போடலாமா? எஸ், வாங்க ஆரோ டயக்ராம் போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டேங்களா? நீங்க எனக்கு இடம் பார்த்தா தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். சாரி, ஸ்பேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ ஆரோ டயக்ராம் போடலாம் வாங்க. ஆரோ டயக்ராம். ஓகே ஃபைன். சோ அப்ப எது x எடுத்துக்கணும் எதை y எடுத்துக்கணும் சார் அப்படின்றது இட்ஸ் a very important point. ஓகே, x is the salary given. x தான் யாரு? salary கொடுக்குறவங்க. சோ அப்போ salary கொடுக்குறவங்க யாருக்கு சார்? person y. salary வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் x வச்சுக்கணும். வாங்குறவங்களை வந்து y வச்சுக்கணும். அப்ப சேலரின்றது என்ன? 10,000, 20,000, 50,000, 1 lakh. சோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்க போறோம். ஓகேவா? சோ இப்போ சேலரி எழுதிக்கலாம் வாங்க. salaries and then இங்க வந்து நம்ம எம்ப்ளாய் போட்டுக்கலாம். ஓகே, சோ salary எழுதியாச்சு. salaries. சோ அப்போ salaries எத்தனை கேட்டகரி இருக்கு? 4 கேட்டகரி இருக்கு. சோ அப்போ 4 கேட்டகரி ஆஃப் salary நம்ம வந்து போடலாம். சோ salaryக்கு முன்னாடி நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் போடலாம். ஏன்னா எம்ப்ளாயிஸ் எவ்வளவு வெர்டிகலா போகுதுன்றது நமக்கு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம இதை வந்து போட முடியும். சோ அதனால வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் வந்து போட்டுக்கலாம். எம்ப்ளாயிஸ் என்ன? அசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 5 A1, A2, A3, A4, A5 and then assistants முடிஞ்சது. கிளர்க் எத்தனை கொடுத்துருக்காங்க? C. கிளர்க் தான் நம்ம C அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ C1, C2, C3, C4 and then next யாரு? மேனேஜர்ஸ் M1, M2, M3 and then executive officer E1, E2. That's all. Okay. So அப்போ ரொம்ப ஈஸியா finish பண்ணிடலாம். and then salaries இங்க வந்து போடலாமா நம்ம? எஸ். ஸோ இப்போ salary அசிஸ்டன்ஸ் எவ்வளவு salary கொடுக்குறாங்க? 10,000. ஸோ 10,000 சார். 10,000. கிளர்க்குக்கு எவ்வளவு salary கொடுக்குறாங்க? 25,000. ஓகே, எஸ். ஸோ 25,000 கிளர்க்குக்கு. எஸ். அண்ட் தென்
மேனேஜர்ஸ்க்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க? மேனேஜர்ஸ்க்கு 50,000. and then எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க நமக்கு தெரியும், 1 lakh. ஸோ அப்ப நம்ம இவங்களுக்கும் வந்து என்ன பண்ணிடலாம், ஏரோ டயக்ராம் நமக்கு போட தெரியும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏரோ டயக்ராம் போறது தான். எப்படி ஏரோ டயக்ராம் போடுவோம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 10,000 ஏரோ வந்து நம்ம ஏரோ போட்டு காட்டணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 10,000 எம்ப்ளாயிஸ், 5 எம்ப்ளாயிஸுக்குமே 10,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால என்ன சார் பண்ண போறோம்? அசிஸ்டன்ஸ் 1, அசிஸ்டன்ஸ் 2, அசிஸ்டன்ஸ் 3, அசிஸ்டன்ஸ் 4, அசிஸ்டன்ஸ் 5. அப்படிதானே? ஸோ அப்போ 10,000 salary 5 அசிஸ்டன்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது அந்த கம்பெனி. தட்ஸ் ஆல். அண்ட் தென் 25,000 கிளர்க்கு அந்த எம்ப்ளாயிஸுக்கு. ஸோ அப்போ 4 கிளர்க்குக்கு. ஸோ அப்போ clerk 1, clerk 2, clerk 3, clerk 4. So 50,000 சேலரியை மேனேஜர்ஸ், அந்த 3 மேனேஜர்ஸ் இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்போ அதுக்கான ஏரோ டயக்ராம் நம்ம எப்படி போடலாம்? 50,000 சேலரி ஃபார் மேனேஜர் 1, ஃபார் மேனேஜர் 2, ஃபார் மேனேஜர் 3. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ அப்போ இந்த 1 lakh சேலரியை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்போ இதுக்கான ஏரோ டயக்ராம் நம்ம எப்படி போடலாம்? ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ நம்ம ஏரோ டயக்ராமும் வந்து போட்டாச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும், பார்க்க பெருசா தான் இருக்கும். பட் அப்ரோச் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா சூப்பரா இருக்கும். பொறுமையா பாருங்க, சூப்பரா, கண்டிப்பா கிளியரா பக்காவா புரியும் அப்படின்றது நான் நம்புறேன். சோ எப்படி இருக்கு இந்த கொஸ்டின் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை வெயிட் பண்றேன். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, I love you. Thank you. Bye bye. See you.